இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மார்ச் 2, 3, 4 3 நாட்களும் தமிழ்நாடு முழுவதும் கழகத்தினுடைய இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நிறைவு நாளான இன்று கம்பத்திலே இந்த எழுச்சி மிகு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எதிர் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற நேரத்தில் இந்த நாட்டிலே மீண்டும் மத்தியில் ஒன்றிய அரசில் யார் பங்கெடுக்கக்கூடாது, அவர்களை நாம் விடக்கூடாது என்பதிலே ஒரு லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாடு முழுவதும் நாம் பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டு காலம் ஒன்றிய அரசினுடைய பிரதமராக இருந்த மோடி அவர்கள் நான் 10 ஆண்டுகளில் 100 ஆண்டு சாதனைகளை செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், 100 ஆண்டுகள் சாதனை செய்யவில்லை, 100 ஆண்டுகளுடைய வேதனையை இன்றைக்கு ஒன்றிய பிரதமர் இந்திய மக்களுக்கு தந்திருக்கிறார். தோழர்களே, இன்றைக்கு மோடி பொறுப்பேற்றதற்கு பின்னால் இன்றைக்கு 150 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறார். சொல்லலாமா? இந்த இந்திய நாட்டிற்கு என்ன கொண்டு வந்திருக்கிறது? அடித்தட்டில் வாழுகிற ஏழை மக்கள் வாழ்வு பயன்பெறுகிற திட்டங்களை நிறைவேற்றது உண்டா? நாட்டின் சுதந்திரத்திற்கு பின்னால் காங்கிரஸ் அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்தது. அதற்கு அடுத்து சிறு சிறு பிரதமர்கள் சில அமைப்புகளில் இருந்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் தாரை வார்த்து கொடுக்காத பொதுத்துறை நிறுவனங்களை மோடி ஒன்றிய பிரதமர் ஆக்கியதற்கு பின்னால் இன்றைக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் யாருடைய சொத்து? இந்தியாவை நிலைகுலைய செய்திருக்கிறார். இன்றைக்கு மத்தியில் இருக்கிற பாரதிய ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? டெமோக்ராட்டிக் சிஸ்டம் was totally destroyed by BJP union government. இன்றைக்கு 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் ஜனநாயகத்தின் அடித்தளத்தை அடித்து நொறுக்கிறது. தோழர்களே, என்ன செய்திருக்கிறார்? நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள். சொன்னதை ஏதாவது செய்ததுண்டா? இங்கே கழக தோழர்கள் மோடி சுட்ட வடை என்று கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு வடக்கதையை சொல்லி நாட்டை இன்றைக்கு திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மோடி அரசாங்கம் 2017-18க்கு பின்னால் எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரத்தை தான் அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கும் அவ்வளவு பணம் இல்லை. 6500 கோடிக்கு மேல் இன்றைக்கு பாரதிய ஜனதா நிதி வைத்திருக்கிறது என்று சொன்னார். எதன் மீது இவர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள்? நாட்டை துண்டாடுவதில்லை. நாட்டு நம்முடைய கட்சிக்கு பணம் சேர்க்க வேண்டும். மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட துயரத்திற்கு இதுவரை பரிகாரம் தேடியது உண்டா? நான் அண்ணாமலையை கேட்கிறேன். தினம் ஒரு வியாக்கியானம் பேசுகிற அண்ணாமலை அவர்களே, இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உங்கள் மீது தண்டிச்சிருக்கிறது. பஞ்சாப் சண்டிகரில் மேயர் தேர்தல் நடந்தது. அந்த மேயர் தேர்தலில் 23 வாக்குகள். ஆனால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய நிலை அங்கு இருக்கிறது. தேர்தல் நடத்திய அதிகாரி 8 வாக்குகளில் எக்ஸ் போட்டிருக்கிறார். உடனே ஆம் ஆத்மி கட்சி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. உடனே நீதிபதி பார்த்தார், யார் இந்த தேர்தல் நடத்திய அதிகாரி? இவ்வளவு தில்லுமுழுவில் செய்திருக்கிறார்களே, எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மத்தியில் ஆட்சி ஆளுகிற ஒன்றிய அரசை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த தில்லுமுழுகளை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அந்த தேர்தல் நடத்திய அதிகாரியை அழைத்து, என்ன வேலை செய்திருக்கிறாய்? அவன் உளறிருக்கிறான். நான் டோட்டல் போட்டேன், 8 போட்டேன், 6 போட்டேன் இருக்கிறான். நீ செய்தது மாபெரும் தவறு, ரிஜெக்ட் செய்யறன்னு சொல்லி அந்த பாரதிய ஜனதா மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை செல்லாது என்று அறிவித்து
ஆம் ஆத்மி கட்சியினுடைய மேயர் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு கண்டித்திருக்கிறதே. அண்ணாமலை என்ன பதில் சொல்லுகிறாய்? இன்றைக்கு ஒரு நாட்டிற்கு ஒரு நிலை பேசுகிறாயே, தினம் தினம் பேசுகிறாயே. நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா ஆட்சி ஆளுகிற மாநிலத்தில் உன்னுடைய முதல்வர்கள் உன்னுடைய அமைச்சர்கள் செய்கிற தில்லுமுள்ளுகளை வெளிக்காட்ட தயாரா? இந்திய நாட்டின் மீது அக்கறை கொண்டவரா? ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருந்தா நீ அடையாளம் காட்ட தயாரா? அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோடியை போன்றவர்கள் இன்றைக்கு நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்கள் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்பதை உற்று பார்க்கின்ற நேரத்திலே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை போன்றவர்கள் நான் மறைமுகமாக ஆதரவு தருகிறேன். சிறுபான்மை வாக்குகளை நான் சிதைத்து விடுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை தடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பழனிசாமி இன்றைக்கு தனியாக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை என்ன செய்தது? எதற்காவது போராடியது உண்டா என்று கேட்கிறார். நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு ஜனநாயகத்தின் குரலுக்கு நீ பதில் தர வேண்டும் என்று கேட்டவர்கள் நாங்கள். உன்னை போல பேடியா இருக்கல. 4.5 வருஷம் நீ ஒரு முதலமைச்சர், உனக்கு ஒரு துணை முதலமைச்சர் OPS. என்னாவது டீசல் விலைக்காக கண்டிச்சிருக்கீங்களா? விலைவாசி உயர்வுக்காக கண்டித்திருக்கிறீர்களா? எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தவில்லை. இன்றைக்கு ஸ்டெர்லைட் ஆலையை முழுமையாக உச்ச நீதிமன்றம் மூடியிருக்கிறது, வரவேற்கிறோம். இதே ஸ்டெர்லைட் ஆலையினுடைய பிரச்சாரத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார், பழனிசாமி எனக்கு தெரியாது, நான் ஊடகங்களை பார்த்து தொலைக்காட்சிகளை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், 4.5 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே குப்பை கூட்டியவர்தான் பழனிசாமி. உன்னால் இன்றைக்கு நிதிநிலை இறக்கப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகளில் நீ வைத்துவிட்டு சென்ற அந்த கடனைத்தான் இன்றைக்கு திருப்பி செலுத்தி இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக, நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற திராவிடல் மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர், அன்பு தலைவர், கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள். இன்றைக்கு மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை, நம் உயிரிலை மேலான கழகத் தலைவர் கலைஞரின் நினைவாக 8 லட்சம் காங்கிரீட் இவர்கள் அவர் கனவு இல்லம் 8 லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக விடியல் பயணம். இன்னைக்கு பல கோடி பேர் பயணித்திருக்கிறாங்க. அதில் கணக்கு போட்டு சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு வேலைக்கு சென்று வருகிற பெண்களுக்கு 888 ரூபாய் ஒரு மாதத்திற்கு மிச்சமாகுது என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒவ்வொரு கணமும் நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற நம் தன்னகரில்லா தலைவர், நமது அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் நீட்டுகிற கணத்தில் வெற்றிக்கரை நாம் ஈட்டிட வேண்டும். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நம்மை பார்த்து நான் திமுகவை அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் மோடி அவர்களே. 75 ஆண்டு வரலாறு திராவிட முன்னேற்ற கழகம். இதில் இருக்கின்றவர்கள் சமூக நீதியை காக்கிறவர்கள், மத சார்பின்மையை ஆதரிக்கின்றவர்கள். உங்களை போன்ற பாசிசத்தை ஏற்படுத்தி ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மக்கள் என்று கொண்டு வந்து நாட்டு மக்களை அடிமைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு கிஞ்சிற்றும் இடம் கொடுக்காமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அன்பு தலைவர் தளபதியார் அவர்களுடைய கரத்தில் நம் நாடாளுமன்ற தேனி வெற்றி MP அவர்களை கொண்டு அவரிடத்திலே ஆட்சி வருவோம், வெற்றி காண்போம். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். வணக்கம்.